சிங்கப்பூர்ல விக்னேஷ் சுந்தரேசன் அவருடைய சொத்துக்களுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா அவர் கையில பணமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கிரிப்டோ கரன்சி மூலமா 525 கோடிக்கு மேல அவர்கிட்ட பணம் இருக்குங்கிறாங்க. அதனால அவர் என்ன பண்றாராம், இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில நிறைய இடங்களை வாங்கி போடுறாராம். சரி, அப்படி வாங்கி போட்டா அந்த ஆப்பை நீங்க பயன்படுத்தணும்னா அவருக்கு பணம் போய் சேருமா. இப்ப பாருங்க, கண்ணுக்கே தெரியாத ஒன்று, செல்வத்தையே நம்ம என்ன சொல்லுவோம், அது நிலையில்லாதது, போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப அந்த செல்வத்தையே கண்ணுக்கே காட்டாம அதை வளர்க்கிற முறையை கொண்டு வந்துட்டாங்க. கிரிப்டோ கரன்சி மூலமாக அவருக்கு கோடிக்கணக்கான பணம் அவர் கையில் இருக்கிற மாதிரி அந்த இது உருவாயிருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதிய விஷயங்கள் வர்றப்ப அந்த புதிய விஷயங்களுக்கு ஏற்ப நம்மளை தயார்படுத்திக்கணும். அதிர்ச்சி அடையவோ கோவப்படவோ கூடாது. ரயில் வந்தபோது உலகம் அழியும்னாங்க. கார் கண்டுபிடிச்சப்ப அமெரிக்கா நாசக்கேடு வந்தது அப்படின்னாங்க ஹென்றி போட. ஒவ்வொரு கண்டுபிடிப்பின் போதும் அந்த விஞ்ஞானிகள் தாக்கப்பட்டார்கள். உலகம் உருண்டைன்னு சொன்னதுக்காக கலீலியோவை கல்லால் அடித்தார்கள். ஆனால் பிறகு அது உண்மையாயிற்று. நாம் வாழுகிற காலத்தில் பல அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த அதிசயங்களுக்கு ஏற்ப நம்முடைய மனோநிலையை மாற்றிக்கொண்டு நாம் அவற்றில் பயணப்பட முயல வேண்டும். இல்லாவிட்டால் நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி நமக்குரிய இலக்கணங்கள், இலக்கியங்கள், தமிழ், நம்முடைய இசை, நம்முடைய ஓவியம் என்று பண்பாட்டு முறைக்கு ஏற்றபடியாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எதற்கும் புதிய விஞ்ஞானத்தில் ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போமே.